ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபிஷ் பிரைட் வித் சென்டர் ஹேர் ஸ்டைல். ஆல்ரெடி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு தெரிஞ்சது தான், உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பட் அதோட நேம் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். பாருங்கள், அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷனாட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அதிலருந்து ஒவ்வொரு ரைட் சைட்லேருந்து கொஞ்சமும், அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேரும் எடுத்து அந்த சைடு இந்த சைடு நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறோம். இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம வந்து 3 டைப்பாட்டு நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கோங்க. பின்னிட்டு லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பின்னிட்டு அப்புறமா சென்டராக நீங்கள் ரப்பர் பேண்ட் போடணுன்னா போட்டுக்கிடலாம். அதான் ஃபிஷ் பிரைட் வித் சென்டர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூட கொஞ்சம் பின்னிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சம் மட்டும் பின்னிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். திருப்பி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போட போகிறேன். பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே. நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி ரப்பர் பேண்ட் போடுறேன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பின்னிருந்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் தனியாட்டு எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுறேன். அதுக்கடுத்துல அந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள பார்ட்டிஷனை வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம வந்து ப்ரைடுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது ப்ரைடுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது ஒரு டைப் தான் நீங்கள் போடணும். நான் மேலே போட்டது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, கீழே போட்டிருக்கிறது வந்து செகண்ட் டைப்பு. நீங்கள் வந்து டோட்டலாக மொத்தமாக பின்னிட்டு கூட நீங்கள் வந்து இடையில ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சென்டராக ரப்பர் பேண்ட் போட்டுக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு இந்த டைப்ஸ்லாம் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து 2 டைப்புமே வேறு மாதிரி போட்டிருக்கேன். ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் அதே மாதிரி வந்து அதை ஜாயின் பண்ணியே வச்சு மறுபடியும் கண்டினியூஸாக அடுத்த பின்னலை வந்து நம்ம போட போகிறோம். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரே இதில் சொல்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு பார்க்க. நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹேர் அட்டாச் பண்ணி தரேன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.